இந்த அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம் ஆன்மீகத்தில் போனால் ஆசைன்னா ஆன்மீகத்தில் முழுமையடைஞ்சு போயிடுவோமாங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஆன்மீகத்தில் பயணம் பண்ணால் நம்ம நிறைய சௌகரியங்கள் அடையலாமோ, சுகபோகமாக வாழ கற்றுக்கிடலாமோ, நிறையா நமக்கு கேட்காமலே சேருமோ அப்படிங்கிற ஆசை வேணால் நமக்குள்ளே நிறையா இருக்கும். ஆனால் ஆன்மீகத்தில் அடியெடுத்து வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எதுக்கெல்லாம் நம்ம வேதனைப்படணும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புங்கிறது அங்கே பூர்த்தி அடையாது இல்லையா. எல்லாம் சௌகரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம வருவோம். எதுவுமே கேட்காமலே நம்மகிட்ட சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரிங்கெல்லாம் வரும்போது அதெல்லாம் இல்லைங்கிறப்போ அப்போது மனவேதனைக்கு ஆளாக வேண்டும். மனவேதனைக்கு ஆளாகும் போது இது என்னடா அதுவும் போச்சு இதுவும் போச்சா கடைசியில் இதுன்னு சொல்லி அந்த ரெண்டு கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். அது என்ன பார்க்கும்போது அப்படி தெரியும் இல்லையா. அந்த சாமியார் அப்படி இருக்காங்க, இந்த சாமியார் அப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க எல்லாம் அப்படிங்கிறது அந்த பார்வைக்கு நமக்கு அது பெருசாக தெரியும். ஆனால் உள்ளே போய் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு அது எவ்வளோ கடினமான விஷயம் அப்படிங்கிறது நம்ம உள்ளே போனால் தானே தெரியும். எதுவுமே எந்த ஒரு இதுவுமே அது நம்ம செயல்பாட்டுக்கு போகும்போது தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. தூரமாக இருந்து பார்க்கும்போது அது எல்லாமே ஈஸியாக தான் தெரியும். இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான பயணம், ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா தாங்க முடியாத துயரம் துன்பம் வேதனை எல்லாம் சேர்ந்து அனுபவித்து பயணம் பண்ணக்கூடியது எதுன்னா ஆன்மீக பயணம் தான். ஈஸியாலாம் பயணம் பண்ண முடியாது. எப்போ ஈஸியானா நீ முழுமையாக ஓரளவுக்கு மனநிலை பக்குவம் அடைஞ்சு ஒருநிலைப்பட்டு எல்லா தாரக மந்திரத்தையும் உன்னால் யதார்த்தமான நிலையில் துதிப்பாடி போக முடியுங்கிற நிலைக்கு வந்ததுக்கப்புறம்தான் உனக்கு அந்த சிரமங்கள் குறையும். அது வரைக்கும் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். எல்லா கஷ்டத்தும் நீ இப்போது இருக்கக்கூடிய இல்லறத்தில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை விட பல மடங்கு இங்கே அனுபவிக்கணும். ஆமாம், பல மடங்கு அனுபவிச்சு தான் நீ கரை ஏற முடியும். புரியுதா. அந்த காலகட்டங்களில் நம்ம மனநிலை பாதிக்கப்பட்டாலோ இல்லை நம்ம பயணத்தில் தொய்வடைஞ்சாலோ வேதனைக்கு ஆளானாலோ இப்படி ஆனோம்னா இன்னும் நம்ம பின்னுக்கு தான் போவோமோ தவிர முன்னேறி போக முடியாது ஆன்மீகத்தை பொறுத்தளவில். ஆமாம், சரியான பயணத்தில் இருக்கிறது அதுதான். எப்படி வேணாலும் போய்க்கிறலாம் பார்த்துக்கிறலாம் சும்மா அப்படின்னா அது ஒன்றும் இல்லாமல் தானே இருக்கும். புரியுதா. அது ஒன்றும் அவ்வளோ இதாக இருக்காது. அதை வச்சு தான் எல்லாருமே பயணம் பண்ண முடியும். நினைக்கலாம் நம்ம போயிடலாம் அப்படித்தான் நிறைய பேர் போகிறாங்க. இப்போ இந்த குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கள்னால பிரச்சனை வந்துட்டாலோ இல்லை கட்டின மனைவினால் பிரச்சனை வந்துட்டாலோ உடனே ஒரு காவி வேசி வாங்கி கட்டிக்கிட்டு ஒரு பையை தொங்க போட்டுக்கிட்டு தெருவுறவங்களாம் எல்லாரும் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் ஆண்டிக. ஆமாம், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோயிலோ குளத்துக்கோ ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து அன்றாடம், ஏன்னா எப்படி யாராக இருந்தாலும் வயிறுன்னு ஒன்று இருக்கும்போது பசின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதுக்காக வேண்டி என்ன செய்யணுங்கிறத பண்ணிக்கிட்டு அப்படியே போயிடும். எல்லாரும் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ல முடியாது. கோயிலில் உட்காந்துருக்கிறவங்க அங்கங்கே யாசகம் எடுக்கிறாங்க, எல்லாரும் ஆன்மீகவாதிகள்லாம் சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் ஆண்டிக, தெரு ஆண்டிக. குடும்பத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்கு வெறுத்துட்டு வந்துட்டேன்யா. இப்போ திருவண்ணாமலை போனால் கிரிவலம் ரோட்டில் ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா. எல்லாரும் திருவண்ணாமலையிலனாப்புல எல்லாருமே அப்படியே சொக்கமாக ஆன்மீகவாதின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நல்ல ஆன்மீகவாதி, புரியுதா, ஆன்மீகத்தை பிடிச்சி பயணம் பண்ணக்கூடியவங்க யாசனை எடுக்கிறதுக்கு ஓட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலையில் எல்லோரும் என்னென்னா, திருவண்ணாமலையை சுற்றி உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே
ஈசனை தேடி போனவங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்கெல்லாம் அங்கே போனால் நம்ம பசி இல்லாமல் சாப்பிட்லாம்னு போய் உக்காந்துருக்குறோம். திருவண்ணாமலை போய் உட்காந்தாச்சுன்னா அவனுக்கு பசி இல்லாமல் சாப்பிடக்கூடிய ஒரு வருமானம் அவனுக்கு கிடைக்கும் அந்த ஆண்டிகளுக்கு. அதனால அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. புரிஞ்சுதான்? ஆன்மீகத்திலும் பயணம் பண்ணுறவன் அந்த எதிர்பார்ப்பை வச்சு போய் இருக்க மாட்டான். திருவண்ணாமலையில் இருக்கிறாங்கன்னா அவங்களாம் மறைஞ்சு தான் இருப்பாங்க. எப்படி மறைஞ்சு தான் இருப்பாங்க. நீ போகிறேங்கிறதுக்காக நீ போய் 4 பேருக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ போடும்போது உன்னை பார்த்துட்டு ஒடியார மாட்டாங்க, எந்திரிச்சே வரமாட்டாங்க அவங்க. அப்படியே நம்ம அவங்க வரலையே, ஒரு மாதிரி நல்லா இருக்க, ஒரு வித்தியாசமாக இருக்கிறாரு, நம்ம பக்கத்துக்கு போனோம்னா அவங்க காசை விரும்ப மாட்டாங்க. அந்நேரத்துக்கு வேணால் ஒரு டீயோ இல்லை பசியாக இருந்தால் ஒரு சாப்பாடோ ஏதாவது அது வாங்கி கொடுத்தா எடுத்துக்குவாங்க. பெரிய காசு கொடுத்தாலாம் பெருசாக வாங்க மாட்டாங்க. அவங்க தான் ஆன்மீகத்தை தேடி பயணம் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். அது திருவண்ணாமலை இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆன்மீகத்தை நாடி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? மற்றபடியெல்லாம் இப்போ சிறப்பான இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கெல்லாம் ஆன்மீகத்தை தேடி அப்படியே சிவனை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆனால் போட்டிருப்பாங்க, பட்டை பெருசாக போட்டிருப்பாங்க, கொட்டைகளை நிறைய தொங்க விட்டுருப்பாங்க. அப்படிலாம் இருந்தால் தானே நீங்கள் அவங்க மேலே ஒரு இது வச்சுருப்பீங்க. 2 ரூபா கொடுக்குற இடத்துல 5 ரூபா கொடுப்பீங்க, 5 ரூபா கொடுக்குற இடத்துல 10 ரூபா கொடுப்பீங்க. அதுக்காக அந்த